இளைஞரணியை பொறுத்த வரையில் தம்பி உதயா அவர்கள் இந்த பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு ஒரு புது பொலிவு, புது எழுச்சி உருவாகியிருப்பதை நான் உட்கார்ந்து மௌனமாக ரசித்துக் கொண்டிருக்கிறேன். அதேபோல் அவர் அமைச்சரான பிறகும் அவர் ஆற்றுகிற பணி ஒவ்வொன்றும் வியக்கத்தக்க வகையில் அமைந்திருக்கிறது. இதெல்லாம் உதயாவுக்கு நடக்கும் என்று எனக்கு தெரியும். அவர் சினிமாவிலே நடித்துக் கொண்டிருக்கிற பொழுதே கூட நான் அவருக்கு தெரிவித்திருக்கிறேன். என்னென்ன சொல்லியிருக்கேன் அவருக்கு தெரியும். காரணம், இந்த இயக்கத்தில் கிட்டத்தட்ட நான் ஒரு 52, 53ஆம் ஆண்டு என்று கருதுகிறேன். அப்பொழுதுதான் நான் பிறகு இந்த இயக்கத்திலே இவ்வளவு நாள் இருந்திருக்கிறோம். எனக்கு சில நடைமுறைகள் தெரியும். அதே போல் சில தொடர்ந்து இவர் கட்சியில் இருப்பாரா என்ற ஜோசியத்தை நான் சொல்லிவிடுவேன். எனக்கு தெரியும் எவ்வளவு பேர் ஆடுவார்கள், எவ்வளவு பேர் ஓடுவார்கள் என்று. இவையெல்லாம் என்னுடைய மாணவர் உலகத்தில் நான் BA 3 ஆண்டு காலம், MA 2 வருஷம், லா காலேஜ் 2 வருஷம் அதை படித்துவிட்டு பலரை நான் எடை போட்டிருக்கிறேன். சட்டமன்றத்தில் தலைவர் அவர்கள், கலைஞர் அவர்கள் 56 ஆண்டு காலம் அமர்ந்திருக்கிறார்கள். 56 ஆண்டு காலம் சபையில் உட்கார்ந்திருந்தார். இன்றைக்கு நான் 53 ஆண்டு காலம் அங்கே உட்கார்ந்திருக்கேன். எனவே எனக்கு தெரியும். ஆனால் அப்படி நான் சிலது சொல்லுவேன். சிலது 1000 பலித்திருக்கிறது, சிலது இருக்காங்க, போகலாம். நான் ஒன்று சாமி அல்ல. ஆனால் உதயநிதிக்கும் இயக்கத்திற்கும் என்ன சம்பந்தம் ஏற்படும் என்பதை இந்த இயக்கத்தோடு என் வாழ்வை அர்ப்பணித்திருக்கிற நான் எனக்குள் மன திடங்களை கணக்குகள் போட்டிருக்கிறேன். காரணம், இது நான் வளர்த்த தலைவர்களோடு சேர்ந்து வளர்த்த இயக்கம். நான் பார்க்காத ஊர் இல்லை, போகாத ஜெயில் இல்லை. அவ்வளவும் இந்த இயக்கத்துக்கோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறவர். எனவே இந்த இயக்கத்தின் எதிர்காலத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால், உதயநிதியினுடைய இந்த இயக்கத்தை நடத்துகிற காலம் மீண்டும் ஒரு பொற்காலமாக அமையும். அதுவரையில் இருந்து நான் பார்த்தோம் உன்னை வாழ்த்து சொல்லி மாமா இருப்பாரான்னு நினைக்கிறேன். இல்லாவிட்டாலும் எனக்கு பரவாயில்லை. நான் போடுகிற கணக்கு மாமா அன்னைக்கே சொன்னாருன்னு நீ நினைச்சு பார்க்கணும். ஆகையினால ஓடும் போதே தெரியும் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறோமே, இது ஓடாது இருக்கணும். அது மாதிரி தான். ஆகையினால ஒவ்வொரு பொறுப்பையும் எடுத்து நடத்துகிறது. எல்லாவற்றையும் விட அரசியலில் வளர்கிறவனுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், பணிவு ரொம்ப முக்கியம். அந்த பணிவு தான் நம்முடைய பல வாழ்த்துக்களை எல்லாம் உண்மையில் அது செய்தது. அப்படியா, எவ்வளோ பவ்யமாக இருக்கா, இதை 1, 2, 3 அப்படி இருக்கலாம் அப்படின்னுவான். அந்த பணிவு என்பது உதயநிதியிலே நிறைய இருக்கிறது என்பது இருக்கிறது. அதிலும் மற்றவர்களிடத்தில் எதிர்பார்க்க மாட்டான் கட்சிக்காரன். தலைவர் மகன் அவரே எவ்வளோ பணிவை போகிறார், இவன் போகிறான் பாரு, துணையே இவ்வளோ கட்ட போடுறான்வான். எவனோ ஒருத்த துணையை இவன் போடுறான், அவர் என்னன்னா அவரே இறங்கி கொள்ளாலும் எப்படின்னு போட்டு போகிறார் அப்படின்னு. அதுதான் புஷி, அதுதான் நான் இருக்கணும். ஒரு தலைவர், நான் அடிக்கடி கலைஞர்கிட்ட சொல்லுவேன், ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் தலைவர் தான் உதாரணம். ஒரு தொண்டன் எப்படி தலைவரிடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கும் தலைவர் தான் உதாரணம். ஒரு தலைவரிடத்தில் தொண்டன் தன்னுடைய சர்வத்தை எல்லாற்றையும் அவனுக்கு அடிமையாக்கிவிட வேண்டும். என் தலைவன் தான் எனக்கு எல்லாம், சர்வபந்தி தீர்த்தத்தை அர்ப்பணிக்கிறேன் இருக்கணும். அப்படி அண்ணாவிடத்தில் இருந்தவர் கலைஞர். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். அவருடைய தனியாத அண்ணா மீது இருந்த தனியாத பாசத்துக்கு பற்றுக்கு
ஒரு முறை கலைஞருக்கு முதுகு தண்டிலே ஒரு ஆபரேஷன் செய்து விட்டார்கள். அப்பொழுது அண்ணா நினைவு நாள் வந்து விட்டது. 3-4 நாட்களுக்கு பெரிய அப்படி இப்படி அசையக்கூடாது என்றார்கள். முதுகு தண்டிய பலமான வலி. டாக்டர் எல்லாம் ராமச்சந்திராவிலே சொன்னார்கள், நீங்கள் போகக்கூடாது, அசையக்கூடாது. அவர் சொன்னார், நான் இன்றைக்கு போய் என்னுடைய தலைவனுக்கு நான் மரியாதை செலுத்தாவிட்டால் டாக்டர், நான் அதுக்கப்புறம் உயிரோடு இந்த என்ன பிரயோஜனம், எனக்கு இதே வழி போகட்டுமே என்று சொன்னார். எல்லோரும் தடுத்தார்கள். ஆனால் நான் மட்டும் சொன்னேன், அவர் நிற்க மாட்டார் என்று. கடைசியில் என்ன சொன்னார் கலைஞரே, என்னை பெட்டோடு தூக்கி போய் ஒரு வண்டியிலே வையுங்கள். அந்த பெட்டோடு அசைக்க முடியாது. ஆஸ்பத்திரி இருக்கிற பெட்டிலே படுத்துக்கொண்டே வந்து அந்த சமாதிக்கு முன்னால் அதை 1000 இருக்கட்டும் என்னை வெட்ட சாட்சி காட்டுங்கள் என்று சொல்லி அண்ணனுக்கு மரியாதை செலுத்திய தலைவர் அது. ஆக ஏற்றுக்கொண்ட தலைவரிடத்தில் அந்த பக்தி வேண்டும். சும்மா நடிச்சுக்கிட்டு இருந்தால் நடக்காது.